தலைப்பு: பாலைவன வீரன் உமர் முக்தார். தொடர் 18. இஸ்லாம் காட்டிய யுத்தம். படுக்கையிலிருந்த கமாண்டர் மக்ரோனி மிகுந்த கவலை தோய்ந்த குரலில், ஜெனரல், வழியில் எங்களுக்கு நேர்ந்த ஒரு துக்ககரமான செய்தியை யாரும் சொல்லக் கேட்டீர்களா? என் வாழ்நாளில் நான் அப்படியொரு சோதனையையும் வேதனையையும் அடைந்ததே இல்லை என்றார். மக்ரோனி. ஜெனரல் கிராசியானி முகத்தில் புன்சிரிப்பு தவழ, 10 ஓட்டகங்கள், 10 காட்டரபிகள் தானே, நாங்களும் அவர்களைச் சந்தித்தோம் என்றார். நீங்களும் சந்தித்தீர்களா? அப்படியானால் உங்களை தாக்கிவிட்டு தப்பிவந்துதான் எங்களையும் தாக்கிவிட்டுச் செத்தார்களா என்று ஆச்சரியம் தொனிக்க கேட்டார் மக்ரோனி. இல்லை கமாண்டர், உங்களை தாக்கியவர்கள் உங்களிடம் செத்தார்கள், எங்களை தாக்கியவர்கள் எங்களிடம் செத்தார்கள். நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகி விட்டதால் 100க்குள் நட்டத்தைச் சுமக்க வேண்டியதாகி விட்டது. நீங்கள் பாலைவனத்துக்கு புதியவராகையால் என்னைவிட 3 மடங்குக்கும் அதிகமாக பலி கொடுக்க நேர்ந்துவிட்டது என்றார். கிராசியானி. கமாண்டர் மக்ரோனி ஜெனரல் சொன்னதை ஒப்புக்கொண்டது போல தலையை அசைத்து ஏற்றுக்கொண்டு 10 அரபிகளை வழியில் சந்தித்தையும் நடந்த சண்டையையும் விளக்கமாக கூறினார். அதை கேட்டுவிட்டு தான் சந்தித்த 10 அரபுகளைப் பற்றி ஜெனரல் கிராசியானி கூறும்போது, அவர்கள் பதுங்கியிருந்த பள்ளத்தாக்குக்கு மிகச் சமீபத்தில் நாங்கள் நெருங்கிவிட்டதால் உங்களுக்கு சாக்குப்போக்கு காட்டியது போல் எங்களுக்கு காட்ட முடியவில்லை. மெதுவாக எழுந்து வேறு திசையில் செல்வது போல நழுவத் தொடங்கினார்கள். அவர்கள் மீது சந்தேகப்பட்ட நான் 100 பேரை மட்டும் அனுப்பி அவர்களை பிடிக்கச் சொன்னேன். அதை புரிந்து கொண்ட அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக ஒட்டகங்களை மறைத்து கொண்டு எதிர்நோக்கி வந்தவர்களைச் சுட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களைச் சுற்றி வளைத்து கொள்ள மேலும் வீரர்களை அனுப்பி அவர்களை கொன்று மேற்கொண்டு நட்டம் ஏற்படாமல் தப்பிக்க முடிந்தது என்று விளக்கினார். ஜெனரல், இது என்ன யுத்த முறை? 10 பேர்கள் துணிந்து முன்வந்து ஒரு படையையே தாக்க முற்படுவது மிக பெரும் குருட்டு தைரியமல்லவா எனக் கேட்டார். கமாண்டர் மக்ரோனி, இதுதான் அவர்களின் போர் முறைகளில் மிகவும் முக்கியமானது. அவர்களிடம் நம்மை போல் முறையான இராணுவம் எதுவும் இல்லை. எண்ணிக்கை பலமுமில்லை. மிக குறைந்த வீரர்களையே அவர்கள் கொண்டிருக்கின்றனர். அவர்களில் ஒரு பிரிவினர் ஃபீல் படையினராகும். அதாவது எதிரிகளுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி விட்டு தங்களை பலி கொடுத்து கொள்ளக்கூடியவர்களாகவாள். அவர்களுக்கு தலைவராக அல்கரீமி என்ற ஒரு வீரர் இருக்கிறார் என்றார். கிராசியானி. அல் கரீமியா? உமர் முக்தார் என்பவரை பற்றித்தான் நான் சொல்ல கேட்டிருக்கின்றேன். இந்த அல் கரீமியை பற்றி இதுவரை யாரும் எதுவும் சொல்ல கேட்கவில்லையே என ஆச்சரியத்துடன் கேட்டார் கமாண்டர் மக்ரோனி. அவரை பற்றி பேச வாய்ப்பு ஏற்படாமல் போயிருக்கலாம். இப்போது கேட்டுக்கொள்ளுங்கள். அல் கரீமி என்பவர் உமர் முக்தாரின் ஆத்ம நண்பர், மிக பெரும் வீரர். ஆரம்பத்தில் நமது இத்தாலிய இராணுவத்தில் லிபியாவின் அரபுகள் படைப்பிரிவின் தளகர்த்தராகவும் உளவு இலக்காவின் தலைவராகவும் இருந்தவர். அவருடைய அல் கரீமி என்ற அரபி பெயரை மாற்றி அல்கரியானி என்ற இத்தாலிய பெயரிலேயே அவர் சம்பந்தமான அனைத்து பதிவுகளும் இருக்கும். எனக்கு முன்னால் இருந்த கவர்னர் ஜெனரல் துரதிருஷ்டவசமாக அவர் மீது சந்தேகப்பட்டு வேலை நீக்கம் செய்தார். அதனால் இந்நாட்டில் உள்ள அரபு இராணுவம் மற்றும் போலீசாரின் நம்பிக்கையை நமது அரசு இழக்க வேண்டியதாகி விட்டது. உமர் முக்தார் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தாலும் அது இராணுவ ரீதியில் பலம் பெற்றதாக இல்லை. அல் சுரீமி பதவி விலக்கப்பட்டபின் தான் அதற்கு வலு அதிகம் ஏற்பட்டது. உமர் முக்தார் அந்தச் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அல் கரீமியைச் சந்தித்து அவர் மனத்தை மாற்றி தன்னுடைய நண்பராக்கிக் கொண்டு விட்டார். அவரும் தன்னை சுதந்திர போராட்ட குழுவுடன் இணைத்து விட்டார் என்றார் கிராசியானி. அப்படியானால் முதலில் அவரை பிடிப்பதில் கவனம் செலுத்தியிருக்கலாமே என்றார் கமாண்டர். நான் அவரை உளவு இலாக்காவின் தலைவராகவும் இருந்தவர் என்று குறிப்பிட்டதை மறந்து விட்டீர்கள் என நினைக்கிறேன். அவர் மிகவும் சாமர்த்தியசாலி. ஆதலால் அவர் பதவி விலக்கப்பட்டவுடன் தான் இந்த நாட்டில் இருக்க விரும்பவில்லை என்றும் எகிப்து நாட்டில் குடியேறப்போவதாகவும் சட்டபூர்வமாக விண்ணப்பம் செய்து அனைவரும் அறிய நாட்டை விட்டு வெளியேறி விட்டார். நம்முடைய ரிக்கார்டுகளில் அவர் இந்த நாட்டில் இல்லை என்றே பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிறகு யாரும் அறியாமல் இந்த நாட்டுக்குள் வந்து உமர் முக்தாருடன் சேர்ந்து கொண்டுள்ளார்.
அவரை அடையாளம் தெரிந்தவர்கள் பெரும்பாலும் நமது இராணுவத்திலிருந்தும் போலீசிலிருந்தும் அவரோடு விலகிவிட்டனர். மீதியுள்ள சிலரும் அவரை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்றார் கிராசியானி. அப்படியானால் அவர்தான் உமர் முக்தாரின் படையோடு இணைந்து செயல்படுகிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார் மக்ரோனி. நமக்கு கிடைத்துள்ள பல இரகசிய தகவல்களிலிருந்து அது ஊர்ஜிதமாகியுள்ளது. நம்முடைய ஆயுதக்கிடங்கை தாக்கி ஆயுதங்களை அவர்கள் கொள்ளையிட்ட போது காயம்பட்ட நமது வீரர்கள் சிலரின் வாக்கு மூலங்களிலிருந்து அல் கரீமியே நேரில் வந்து அந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் என்று மேலும் ஊர்ஜிதமாகியுள்ளது. பல சமயங்களில் யார் உமர் முக்தார் என்று நாம் குழப்பமடைய நேர்ந்த போதெல்லாம் அந்த இடத்தில் அல்கரீமியின் ஈடுபாடுள்ளது என்று சந்தேகிக்க இடமேற்பட்டுள்ளது. உமர் முக்தாருக்கும் அல் கரீமிக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு அவர்களின் புருவமே. உமர் முக்தாரின் புருவம் வெள்ளையாக நரைத்ததாகும். உமர் முக்தாரை விட வயதில் இளையவர். ஆனால் அவருடைய தாடி பெரிதாக இருக்குமென தெரிகிறது என்றார் கிராசியானி. இருவரையும் நீங்கள் ஒருமுறை கூட சந்தித்ததில்லையா கமாண்டர் என்று கேட்டார் மக்ரோனி. நான் சந்திக்க பெருமுயற்சி எடுத்து பார்த்தேன். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு சமயம் இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமே என் எதிரில் உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். இருந்தும்கூட அவர்களை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் நடந்து கொண்டு விட்டார்கள் என்றார் கிராசியானி. இப்போது நாம் நடத்தப்போகும் தாக்குதல் இடங்களில் அவர்கள் இருவரும் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லது கடலோர பகுதியிலும் எல்லை பகுதிகளிலும் நடத்தப்படுகின்ற தாக்குதல்களின் இடங்களில் அவர்கள் இருக்கக்கூடும் என நினைக்கிறீர்களா ஜெனரல்? கமாண்டர் மக்ரோனி, நாம் சரியான இடத்துக்கே வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மற்ற பகுதிகளின் தாக்குதல் நம் கவனத்தை திசை திருப்பவே நடைபெறுகிறது என்பது என் உறுதியான எண்ணமாகும். அவற்றை அங்குள்ள படையினரே சமாளித்துக் கொள்வார்கள். நாம் ஃபீஸ்ட்வில் படையினர் தாக்குதல்களுக்கு ஆளாகியிருப்பதனால் அல் கரீமியும் இங்குதான் உள்ளார் என்று நிச்சயமாக தெரியும். அவர் தலைமையில்தான் அந்த படையுள்ளது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். அவர் நேரடியாக ஆணையிட்டால்தான் அவர்கள் துணிந்து சாக முற்படுவார்கள். இவ்விதம் தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொள்ளும் கூட்டத்தை பற்றி கேள்வி கூடப்பட்டதில்லை ஜெனரல். இந்த துணிவு அவர்களுக்கு எப்படி வருகிறது என்பதே எனக்கு புரியவில்லை ஜெனரல். அது தான் அவர்களுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். இவ்விதம் போராடியவர்களை இஸ்லாம் மார்க்கம் மிகவும் உயர்த்தியுள்ளது. அவர்கள் கடவுளுடைய எவ்வித விசாரணைக்கும் ஆளாகாமல் மோட்ச உலகத்துக்குச் செல்வதாக அவர்கள் வேதமான குரான் பிரகடனப்படுத்தியுள்ளது. இது சாதாரண தியாகம் மாத்திரமல்ல, தியாகங்களிலெல்லாம் மிக உயர்ந்ததாகும். இது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை தியாகங்களை நாம் பார்க்கப் போகிறோமோ எனக்கு தெரியாது. 20 ஒட்டகங்களையும் 20 நபர்களையும் அவர்கள் பலி கொடுத்து நம்மில் 400 பேர்களுக்கு மேல் உயிரை இழக்கச் செய்து விட்டார்களல்லவா? இது அவர்களால்தான் முடியும் என்று விளக்கினார் ஜெனரல் கிராசியானி. கமாண்டர் மக்ரோனி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஜெனரல், எனக்கு ஒரு சந்தேகம். நம்மீது இந்த ஒய்சிஸுக்குள் ஒரு சிறு தாக்குதல் கூட நடத்தவில்லையே, ஏன்? அப்படி நடத்தியிருந்தார்களானால் நம்மால் தாக்குப்பிடிப்பதே கஷ்டமாகி இருக்குமே. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை அவர்கள் ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை? இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் மக்ரானி. அவர்களிடம் அப்படியெல்லாம் யுத்தம் நடத்த படை ஏதும் இல்லை என்பது ஒரு புறமிருக்க, இதைவிட வேறு நல்ல சந்தர்ப்பம் ஒன்றுக்கு அவர்கள் திட்டமிட்டிருக்க கூடும். நாம் முழு எச்சரிக்கையாகச் செயல்பட வேண்டும் என்றார் ஜெனரல் கிராசியானி. அத்தோடு மக்ரோனியை மேலும் ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு முகாமிலிருந்து வெளியேறினார். புறப்படும் போது அவர் கைகளை பிடித்து அன்போடு தடவி கொடுத்து விட்டுச் சென்றார். கமாண்டர் மக்ரோனியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வெளிப்பட்டது. ஜெனரல் கிராசியானியை பற்றி ஆரம்பத்தில் தான் தவறாக புரிந்துகொண்டு அதிகார தோரணையில் நடந்து கொண்டதற்காக தனக்குள்ளேயே வேதனைப்பட்டு கொண்டார். தொடர் 18 முடிந்தது. இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.